வணக்கம் தினேசனே. வணக்கம் சுபாஷ். ஒரு வழியா T20 வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா மாபெரும் வெற்றி கண்டிருக்குன்னே சொல்லலாம். நாங்க சொன்ன மாதிரி நியூசிலாந்தை வந்து பந்தாடிட்டு இந்தியா வந்து டைரக்டா இந்த ஃபைனல்ஸை ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. இந்த மேட்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல முறியடிக்கப்பட்ட சாதனைகள் என்னென்ன, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்ப்போம். வெல்கம் டு அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். ஃபர்ஸ்ட் டாஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா, டாஸ் ஜெயிச்சது நியூசிலாந்து நீ தானே. ஆனா அவங்க டிசைட் பண்ணது கரெக்டான ஃபேக்டர் நீ நினைக்கிறியா சுபா? கண்டிப்பா ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னே சொல்லலாம். ஏன்னா டாஸ் ஜெயிச்சு எல்லாருமே பேட்டிங் தான் ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல போன மேட்ச் அவங்க அவ்வளவு நல்லா பேட்டிங் ஆடி ஃபின்னாலனோட பேட்டிங்லாம் பார்த்துருப்போம். 30 பால் 100 அடிச்சப்போ கண்டிப்பா பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சு அவங்க பவுலிங் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கப்போ ப்ரெஷர் போட்டு டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். அவங்க டாஸ்ல எடுத்த டிசிஷனே மேட்ச் அப்பயே கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். சூரியகுமார் யாதவுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, டாஸ் வந்துட்டு தோத்ததுமே அவங்க மிச்சல் சாண்டர் பவுலிங்னு சொன்னோன்னே இவர்கிட்ட கேட்டபோது நீங்களும் பவுலிங் தான் எடுத்திருப்பீங்களா அவிசாசி கேட்டதுக்கு, இல்ல நாங்க பேட்டிங் தான் எடுத்திருப்போம், எங்களுக்கு இந்த டாஸ் வந்து ஹாப்பி தான் அப்படின்னு டாஸை தோத்தாலும் மேட்சை தோக்காம அந்த இடத்துல பயங்கர கான்பிடென்டா பேசினாரு. ஓப்பனிங் வந்தோடனே எப்படின்னா நீங்க பாத்தீங்க, சஞ்சு சாம்சனோட அந்த 5 பால் இருக்கட்டும், மேட் என்ட்ரி சூப்பரா போட்டு செட் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க அதை எப்படி பாத்தீங்க? அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ரொம்ப டஃபா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே டொக்கு டொக்கு வச்சுதான் ஆடிட்டாங்க ரெண்டு பேருமே. சஞ்சு ரொம்ப பொறுமையா இருந்தாரு. என்னடா பவர் பிளேல பாக்கும்போது லாஸ்டா அவர் ஆனப்ப டக் அவுட் ஆனதான் ஞாபகம். பவர் பிளேல பெருசா ரன் வராத போல நினைச்சோம். அப்புறம் பார்த்தா கடைசி லாஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி, அப்புறம் செகண்ட் ஓவர், தேர்ட் ஓவர், ஃபோர்த் ஓவர் போகும்போது பவர் பிளேல 90 போயிருச்சு, 90 தாண்டிடுச்சு ரன். அதுல பர்டிகுலரா ஒரு பிரஷர் ரிலீவிங் ஓவர்னா ஃபெர்கூசன் ஓவரே சொல்லலாம். அந்த ஓவர்ல மட்டும் 24 ரன் அடிச்சாங்க, 2 6 மேல அடிச்சிருந்தாங்க. அதுல என்னன்னா ஃபெர்கூசன் மானாவாரியா வைடு போட்டுக்கிட்டு இருந்தாரு. நானே உங்களுக்கு ரன் தரேன்டான்ற மாதிரி ரன் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஃபைனல்ல நம்ம முன்னாடி பேசின மாதிரியே தானே, த மேன் இன் ஃபார்ம், த மேன் இன் பிளேயர், ஒரு பெரிய பிளேயர் வந்து ஒரு முக்கியமான மேட்சஸ்ல ஷைன் பண்ணுவான்னு சொல்ற மாதிரி அபிஷேக் சர்மா ஏன் அந்த குவாலிட்டியான T20 பேட்ஸ்மேன்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாருன்றத மீண்டும் ப்ரூவ் பண்ற விதமா மை பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட் இந்த மாதிரி கடைசியா எப்ப தேவையோ அப்போ நல்ல இன்னிங்ஸ் ஃபைனல்ல பயங்கரமான ஒரு நாக் ஒன்று ஆடினாரு. பயங்கர குவிக் ஃபயரான ஒரு 51 பதிவு பண்ணாரு. அதுக்கு அடுத்து வந்த இஷான் கிஷனுமே ரொம்ப செட்டில்டா நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரே ஓவர்ல 3 விக்கெட் இழந்தோம். ஆமா, அதுக்கு முன்னாடி தான் ஒரே ஓவர்ல 3 சிக்ஸ் அடிச்சோம். சஞ்சு சாம்சன் வந்து சரியான அடி அடிச்சாரு. ரச்சின் ரவீந்திராவை போட்டு ஒரு 3 சிக்ஸ் அடிச்சாரு. 270 கன்ஃபார்ம், சஞ்சு 100 கன்ஃபார்ம்ன்றப்போ ஒரே ஓவர்ல 3 சிக்ஸ் அடிச்சு அடுத்த ஓவர்ல 3 விக்கெட். அதுவும் நல்ல பவுலிங்லாம் போட்டு விக்கெட் எடுக்கல. 2 ஃபுல் டாஸ் அவுட், ஒன்னொன்னு ஒரு ஈகோயிஸ்டிக் ஷாட்னு சொல்லலாம். ஃபைனல்ஸ்ல பால் ஆடுறோம், என்ன பால் என்ன மேட்ச்னே தெரியலன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எந்த பால் போடுறாங்கன்னே தெரியாம ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அந்த ஷாட் அவருக்கு கிளிக் ஆகும் தான். T20ல அவர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே ஆர்ச்சரை வச்சு அந்த பால் அடிச்சுதான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஸ்டில் ஒரு ஃபைனல்ஸ் வரும், எந்த பால் எந்த பிளேயர்னு பார்த்து அடிச்சிருக்கலாம். அடிச்சு அந்த ஈகோயிஸ்டிக் ஷாட்டுக்கு அந்த டக் அவுட் தேவைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் ஜிம்மி நீஷமோட ஓவர் வந்துட்டு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. கமெண்ட்ரியில எல்லாருமே சொன்னாங்க, எப்பா ஜிம்மி நேசம் விக்கெட் எடுக்கிறான்ன்ற மாதிரிதான். ரொம்ப ஒரு மாதிரி அந்த பாலுக்கு அந்த ஷாட் வந்து அழகான ஷாட் தான் என்ன கேட்டா. ஆனா அது இன்னும் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா அடிச்சிருந்தா மேபி அது 6 கொஞ்சம் டைம் பண்ணி இருந்திருக்கலாம். அவர் ரொம்ப அழகா தொட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவரோட ஃபேவரட் ஷாட், அவருக்கு அதுதான் கம்ஃபர்டபுள், அது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா அடிச்சிருந்தா அது 6-ஆ கன்வெர்ட் ஆயிருக்கும். ஆனா ரொம்ப வந்து நம்ம ஃபார்ம்ல இல்லாத டைம்ல ஒரு 2-3 பால் கிரீஸ்ல எடுத்துட்டு அடிக்கணும். கரெக்ட். கூட பாத்தீங்கன்னா முத பாலே அடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7 பால் 3 ரன் அடிச்சாரு. ஆனா பினிஷ் பண்ணவும் பார்த்தா அவர் ஸ்ட்ரைக் ரேட் எங்க இருந்துச்சு, 170 மேல இருந்துச்சு. கரெக்ட். சோ அந்த இனிஷியலா செட் பண்ணி அடிச்சிருக்கலாம். 8 நகர் ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லா யுஎஸ்ஏ தவிர சூரியகுமார் ஃபெயிலியரா மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட் முடிக்கிறாரு. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம 270 290க்கு அந்த போர்டு டார்கெட் இருந்தது. ஏன்னா நம்ம 15வது ஓவர்ல 200 கிராஸ் பண்ணிட்டோம் போது இன்னொரு 5 ஓவர் இருந்தது. குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே லைன் அப்ல இருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் அப்போ களத்தில் நின்று இருக்கிறாரு, இஷான் கிஷன் இருக்காருன்னும் போது 270 இருந்தது. அந்த இடத்துல நியூசிலாந்தோட பவுலிங் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சாண்ட்னரோட பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவோட ரொட்டேஷனா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாரு. ஜிம்மி நேஷமும் கரெக்டான ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு. ஆனா அது எண்ட் ஆஃப் த டே அந்த இன்னிங்ஸை முடியும் போது அப்படி முடிஞ்சான்னு கேட்டோம்னா முடியல. கடைசியா எப்பவுமே வந்து ஒரு சப்போர்ட்டை பண்ணிட்டு போற பிளேயர் தான்
யாருன்னு அது? சிவம் தூபே. ஆ, ஆறுச்சாமி. ஆறுச்சாமியோட ஒரு ருத்ர தாண்டவத்தை நம்ம பார்த்தோம். ஆமா, லாஸ்ட் ஓவர் அவருக்கு ஸ்ட்ரைக்கு கிடைச்சது, விடவே இல்ல. அடி 6 4 6 4. அதுல 5வது பால் டாட்டுமே ரன் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் பால் 4 அடிச்சுட்டு தான் ஆமா. வந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான ஃபினிஷர், அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் ஃபினிஷர் மற்ற எந்த டீமுக்குமே பெருசா நம்ம பார்த்தது இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி டேவிட் மில்லர் மட்டும் தான் பார்த்திருக்கோம் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல. அதுக்கு ஈக்குவலான ஒரு டாப் கிளாஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபினிஷர் வந்து இப்போ இந்தியன் டீம்ல நம்ம கிடைச்சிட்டாருன்றதை நம்ம மாறி தட்டி பெருமையாவே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் தான் சிவம் தூபே இன்னைக்கு இதே ஆடினாரு. இன்னிங்ஸ் தான் 2024 வேர்ல்டு கப் வின் பண்ணும் போதும் தூபே ஒரு தூபே 20 ரன்ஸ் குயிக்கா அடிச்சாரு. ஆமா. 8 அகைன் இன்னொரு வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் அதையே திருப்பி பண்ணிருக்காரு தூபே. அதையே பண்ணாலும் பேட்டிங் என்னதான் நல்லா பண்ணாலும் ஃபீல்டிங்கில் தலைவனை வந்துட்டு மறைச்சுதான் வைக்கணும் போல. இன்னைக்கு நல்லா தான் ஆரம்பிச்சாங்க பவுலிங். முதல் ஓவர்ல 3 ரன்ன்ற பயங்கர டைட்டா போயிட்டு இருக்கும்போது ஹர்ஷ்தீப் சிங்குக்கு ஃபின்னாலன் ஒரு கேட்ச் ஒன்று கொடுத்தாரு. நல்லா அவுட்னு நினைச்சு செலிப்ரேஷனுக்கே போயிட்டாரு. ஃபின்னாலனே நான் அவுட் ஆயிட்டேன்னு பயந்து ஒரு மாதிரி ஆயிட்டா. அப்படி திடீர்னு பார்த்தா நம்ம தூபே தான் கீழே நின்றுகிட்டு இருந்தாரு. வழக்கம் போல தலைவனுக்கு கையும் வரல காலும் வரல. பால் வந்து குறைந்தபட்ச கையிலயாவது பட்டு போயிருந்தா கொஞ்சம் இது பரவாயில்ல. பாலை தொட்டுட்டாப்ல, பால் கையிலயும் படலாம ஷோல்டர்லயும் படாம அது ஒரு மாதிரி கேப்ல போகுது. எப்படி அப்படி மிஸ் ஆயிடுச்சுனே ஒண்ணும் புரியல. பயங்கர ஓட்டையா இருந்துச்சு. அதான் பாலே வந்துட்டு எப்பா இவன் நிக்கிறா நம்ம தப்பி அஞ்சடி போயிருக்கோன்ற மாதிரி போன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. ஆனா மற்றபடி சிவம் தூபேவை தவிர்த்து இன்னைக்கான ஃபீல்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மத்தபடி வந்து சிவம் தூபே ஒண்ணு நம்ம ஃபீல்டிங் பயங்கரமா மிஸ் பண்ணாப்ல. ஹர்திக் பாண்டியாவும் கடைசி நேரத்துல ஒரு ஒரு பவுண்டரியும் விட்டாரு, ஒரு 4ஐயும் விட்டாரு. ஒரு கேட்சும் விட்டாரு, ஒரு பவுண்டரி விட்டாரு. ஆமா, கேட்சும் விட்டாப்ல. அவங்க 2 பேர் தான் எனக்கு ரொம்ப மோசமா தெரிஞ்சாங்க. மத்தபடி இஷான் கிஷான் வந்து இன்னைக்கு 3 கேட்ச் பிடிச்சாரு. 3மே வந்து தரமான கேட்ச். ஆல்மோஸ்ட் 4 கேட்சும் பிடிச்சிருக்க வேண்டியது. என்னமோ அஷதீப் சிங்குக்கு இந்த ஃபைனல்ஸ்ல விக்கெட் எழுதி வைக்கலையா என்னமோ, 2மே டிராப் கேட்சா போயிடுச்சு. ஆக்சுவலா அந்த கேட்ச் வந்து புடிச்சிட்டு 4 லைனை தட்டிட்டாப்ல இஷான். இல்லன்னா அது எப்படியாவது வெளியே தட்டி விட்டு ஏதாவது பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கேட்ச் தான் இப்படி ஒண்ணு ஷாட்டை காமிச்சாரு. அந்த கேட்சுக்கான அட்டம்ப்ட இந்த அட்டம்ப்ட்ல போட்டிருந்தா கரெக்டா வந்திருக்கும். அந்த கேட்ச் கம்ஃபர்டபுளான கேட்ச், கொஞ்சம் பயந்து சூதானமா நடந்துகிட்டாரு. ஆனா இதுல நம்ம பவுண்டரி ரோப் மேலே கால வச்சதுனால அந்த 4வது கேட்ச் மட்டும் லைட்டா மிஸ் ஆச்சு அவருக்கு. மத்தபடி நம்ம போன மேட்ச்ல பேசின ஒரு விஷயம் தானே, இம்பாக்ட் பிளேயர் அக்சர் பட்டேல். பேட்டிங்னா என்னதான் அவருக்கு பெருசா கிடைக்கலனாலும் பவுலிங்ல நம்ம வருண் சக்கரவர்த்தி மீண்டும் இந்த மேட்ச் அடி வாங்க தான் செஞ்சாரு. அதனால அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. விக்கெட் எடுக்கிறாப்படி அந்த ஒரு ஸ்லோ பால் போடும்போது ஜஸ்ட் மிஸ் அந்த ஸ்டெம்புக்கு மேல போகும்போது நம்ம பார்த்ததுதான், இது எப்படா விக்கெட் இல்லாம போகுதுன்ற மாதிரி. அவருக்கு ஸ்லோவா போட்டா அந்த அசிஸ்ட் ஆகுது, கிரவுண்ட்ல இருந்து அவருக்கு அந்த விக்கெட் காலம் வந்துட்டு கிடைக்குது. பட் ஆனா அவர் அது ட்ரை பண்ணாம ஒரே லென்த் ஒரே ஸ்பீட்ல போட்டு இன்னைக்கு அவரு மட்டும் தனியா ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கும்போது 3 ஓவர் 39 ரன். அதான் 3 ஓவர் 39 ரன் அவர் தனியா அடி வாங்கிட்டு இருக்கும்போது அக்சர் பட்டேல் வந்து சூப்பரா ஒரு ஸ்பெல் போட்டாரு. அத பத்தி நீ என்ன நினைக்கிற? 3வது ஓவரே அவர் வந்து மாத்தி விட்டாரு சூரியகுமார். முன்னாடி நிறைய இந்த கிரிக்கெட் அனலிஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க, ஃபின் ஆலனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் பவுலர்ஸ்க்கு வந்து ஃபாஸ்டா உள்ள போட்டாருன்னா அவர் தூக்கி அடிச்சு கையில கொடை கொடுத்து மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. பட் ஸ்டில் குவாலிட்டியா போட்டா மட்டும் தான் அவர் எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு டிராப் கேட்ச் விட்டப்போ ஒரு சூப்பரான ஹரி பண்ணி உடம்புக்கு ஒரு பால் போட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா தூக்கி அடிச்சு திலக் மட்டும் ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார். அது மட்டும் இல்லாம 3வது ஓவர் கொடுத்தாங்க, திரும்பி 5வது ஓவர் கொடுக்கும்போது சூப்பரா ஒரு பால் போட்டு கிளென் பிலிப்ஸை போல்ட் எடுத்தாரு. சோ ஸ்ட்ரைக்கிங்கா இந்தியாவுக்கு முன்னாடியே ஒரு 2 விக்கெட் எடுத்ததுல ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ல 2 விக்கெட் அக்செப்ட் பண்ணி கொடுத்தாங்க. என்னதான் நம்ம சூரியகுமார் யாதவ பேட்டிங்ல கொலாப்ஸ் சொன்னாலும் கேப்டன்சில ஒரு நல்ல மூவா நியூ பால்ல அக்சர் பட்டேல் கொடுத்தது கண்டிப்பா ஒரு பிரில்லியன்டான மூவ்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல வருண் சக்கரவர்த்தி நம்பி அந்த நியூ பால்ல ஒரு சில இது ட்ரை பண்ணாங்க. பட் அதை பண்ணாம இந்த டைம் அக்சர் பட்டேல் கிட்ட போனது ஒரு ஃபைனல்ல நல்ல மூவாவே இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுது. இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு பிளேயரை பத்தி பேசணும்னா இந்த இந்தியாவின் ட்ரம்ப் கார்டு பூம் பூம் பும்ரா. இன்னைக்கு 4 விக்கெட், அந்த ஒரு விக்கெட் எடுத்திருந்தா 5 விக்கெட். பும்ரா மேட்ச் டீம்ல என்ன செய்வாரோ அதையே தான் ஃபைனல்ஸ்ல இன்னைக்கும் செஞ்சிருக்காப்ல. போன மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயிங் ரிப்பீட் அவ்வளவுதான். ஆமா, இந்த மேட்ச்லயும் வந்து 4 விக்கெட் வந்து தேவையான நேரத்துல வந்து எடுத்து கொடுத்து அந்த நியூசிலாந்தினுடைய அந்த பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணி விட்டாரு. கண்டிப்பா கொலாப்ஸ் பண்ணி அந்த 200 கூட ரீச் பண்ண விடாம முன்னாடியே அவனுங்களை வந்து மடக்கிடணும். அதுவும் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். ரச்சித் ரவீந்திர மாதிரி ஒரு பிளேயர் ஐபிஎல் நல்லா ஆடி இருக்காரு, குயிக்கா அவரால் ஒரு 50 அடிக்க முடியும். எடுத்ததும் ஒரு யாக்கர் பால்ல ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோவர் பால்ல எடுத்தாரு. அதுக்கடுத்து மிடில் ஆஃப் த இன்னிங்ஸ்ல பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து ஜஸ்ட்ல ஒரு ஹேட்ரிக்கையும் மிஸ் பண்ணாரு. ஆமா, இப்ப 4
ஓவர் போட்டிருக்காரு, வெறும் 15 ரன் 4 விக்கெட், 3.8 தான் எக்கானமியே. இது வந்து T20 மேட்சா டெஸ்ட் மேட்சான்னு பாக்கலாம். ஆமா அந்த மாதிரி இருக்கு. மீதி எல்லாருமே எக்கானமி பாரு, ஹர்ஷதீப் 8, ஹர்திக் 9, அக்சர் 9, வருண் சக்கரவர்த்தி 13, அபிஷேக் சர்மா ஒரே ஒரு ஓவர் தான், அதனால அவரை எக்கானமியில் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. அபிஷேக் சர்மா அந்த கடைசி விக்கெட்டுக்காக சும்மா போட்டு பவுலிங் போட்டுக்கிட்டு எனக்கு என்னமோ ஸ்கை அட்லீஸ்ட் நான் பேட்டிங் தான் அடிக்கல, ஒரு பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாலாச்சும் அவருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். நம்ம அந்த பாகிஸ்தான் பவுலரை ரீக்ரியேட் பண்ணுவாருங்களா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஸ்லோ நின்று வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாரு, அதெல்லாம் சரி ஃபைனல்ல கடைசியா ஒரு குரலி வித்தை காட்டலான்னு பார்த்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா அந்த விக்கெட், அந்த ஓவர்ல விக்கெட் இல்லைன்னா அடுத்து அவரே பவுலிங் வந்து நின்று இருப்பாரு. கண்டிப்பா. பட் அன்பார்ச்சுனேட் நம்மளோட அந்த ஸ்லோ ஆக்ஷன் பேஸ் பவுலிங் நம்ம பார்க்க முடியல. அண்ட் இந்த மேட்சோட விக்டரி மூலமா நம்ம 3 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வின் பண்ணியிருக்கிறோம். T20 வேர்ல்டு கப் 3 தடவை நம்ம சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்கிறோம். Yes. இந்த ஃபைனல் மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் கிடையாது. 89 ரன் அடிச்ச சஞ்சு சாம்சன் இல்ல, அதுக்கு பதிலா 4 விக்கெட் எடுத்த ஜஸ்பிரித் பும்ரா கொடுத்திருக்காங்க. வேலிடான ஒரு ரீசனா நம்மளால சொல்ல முடியுது. கண்டிப்பா டிசர்வ்ட் தான். ஏன்னா எக்கனாமி 3 வந்து கண்டிப்பா அந்த ஒரு T20ல அது ஒரு ஃபைனல் மாதிரி ஹை பிரஷர் மேட்ச்ல 3 தான் ஒருத்தர் எக்கானமி வச்சிருக்காருன்னா இதை விட ஒரு வேர்ல்டுல எந்த டீமுக்குமே ஒரு சீட் கோடான பவுலர் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சீட் கோடான பவுலருக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கொடுத்ததுனால நம்ம சேட்டனுக்கு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கும் மேலயா ஒரு அவார்டு கொடுத்து பெருமிதம் படுத்தி இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த T20 வேர்ல்டு கப் நடந்ததுல ஹையஸ்ட் ரன் சேஸ்ல இவர் ஆடின குறைஞ்ச மேட்ச வச்சு இவர் 3வது இடத்துல வந்து நின்று இருக்காரு. இவருக்கு அடுத்து 4வது இடத்துல இஷான் கிஷன் இருக்காரு. அவர் எல்லா மேட்சும் ஆடியுமே அவர் 4வது இடம். கடைசி முக்கியமான மேட்சஸ்ல ஆடின சஞ்சு சாம்சன் 3வது இடத்துல இருக்குன்றதுனால அது மட்டும் இல்லாம ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் அன் இந்தியன் விராட் கோலியோட ரெக்கார்டையும் இவர் தகர்த்திட்டு மேல போயிருக்காரு. இதுவுமே கம்பி இன்னிங்ஸ்ல அடிச்சிட்டு போயிருக்காரு. விராட் கோலி வந்து 319 ரன், இவர் வந்து 321 ரன் அடிச்சிட்டாப்ல. இது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சன் தான் இந்த கடைசியா ஒரு 3 முக்கியமான மேட்சஸ்ல, அதாவது ஹேட்ரிக்கான ஒரு 50க்கு மேல ரன் ஸ்கோர் பண்ண ஒரு இந்தியன் பிளேயர் நம்மளால சொல்ல முடியும். அதுவும் முக்கியமான மேட்சஸ், ஃபைனல், செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல் அப்படின்ற 3 மேட்சஸ்லயும் நமக்கு முக்கியமான ஒரு 3 தூணா நின்று இப்படி ஒரு ஸ்டாட் அண்ட் ரெக்கார்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. இது மட்டும்தான் ஸ்டாட் அண்ட் ரெக்கார்டான்னு பார்த்தோம்னா இது ஒரு பிளேயருக்கான மட்டும் ஒரு நம்மளால சொல்ல முடியுது. பட் இந்த ஃபைனல்ல இந்தியா முறியடிச்ச பல ரெக்கார்டுகள் இருக்கு. அது என்னென்ன டக்குன்னு சொல்லுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முதல் ரெக்கார்டா இது வரைக்கும் நியூசிலாந்து கூட நம்ம ஒரு T20ல ஜெயிச்சதே இல்லை. அதுதான் ஒரு முதல் ரெக்கார்டு. வேர்ல்டு கப்ல இதான் முதல் வாட்டி ஜெயிக்கிறோம், அதுவும் ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கிறோம். அடுத்து 2024 2026, அதாவது என்னன்னா தொடர்ந்து 2 வருஷம், அதாவது டிஃபெண்டிங் சாம்பியனு 2வது தடவை T20 கப் அடிக்கிறது இதுதான் முதல் தடவை. இந்தியா அதையும் முறியடிச்சிருச்சு. இன்னொன்னும் இருக்கு, எந்த ஒரு நேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணுதோ அந்த நேஷன் வந்து இதுவரையும் வேர்ல்டு கப் வின் பண்ணதா சரித்திரமே கிடையாது. முதல் முறையா இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணுது, அதுவும் சொந்த மண்ணில் வெற்றி பெற்று கோப்பை தூக்குறது. இதுதான் T20 வேர்ல்டு கப்ல முதல் முறை. அதே மாதிரி அகமதாபாத்லயும் இதுதான் நம்ம வேர்ல்டு கப்ல முதல் மேட்ச் ஜெயிக்கிறோம். மொத்தமா ஹையஸ்ட் வேர்ல்டு கப் இன்னிங்லயும் 3 வாட்டி யாருமே ஜெயிச்சதில்லை. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இவ்வளவு கேள்விகள் இருந்தாலும் ஒரே மேட்ச்ல எல்லா ரெக்கார்டையும் உடைச்சு இந்தியா திரும்பியும் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர், ஒரு அணியினால அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் இப்போ இந்த 255ன்ற ஒரு புது ரெக்கார்டை இந்தியா செட் பண்ணி இருக்குது. சோ இந்த மாதிரி ரெக்கார்டு மேல ரெக்கார்டா கப்பு மட்டும் இல்லாம ஒரு T20 வேர்ல்டு கப் அப்படின்ற ஒரு ஃபார்மட்ல தங்களோட புது வரலாற்றை எழுதி அமைச்சிருக்கு கேப்டன் சூரியகுமாரோட அணி. ஆனா இதுல கேப்டன் சூரியகுமாரோட செயல்பாடுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற ஒரு சில வார்த்தைகள். என்ன பண்ணாரு கேட்டா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பார்த்தா அந்த USA அகைன்ஸ்டா ஒரு குரூஷியலான ஒரு நாக் அடிச்சாரு. அதுவும் USA அகைன்ஸ்டா தான் அடிச்சாரே தவிர ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸா இருக்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி டீம்ஸ் கூட எது கூட அடிச்சாரானா இல்ல. அட்லீஸ்ட் ஃபீல்டிங்ஸ்ல நல்ல எக்ஸ்ட்ராடனரி கேச்சஸ் பிடிச்சாரானா அதுவும் இல்ல. 1-2 கேப்டன்சி மூவ்ஸ், பிரில்லியன்ஸான மூவ்ஸ் பண்ணறே தவிர பேட்டிங்ல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா கண்டிப்பா ஒரு பெரிய சொதப்பலாவே இருந்திருக்காரு சொல்லலாம். ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான், சுபாஷ் சொன்னதே தான். கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் வந்து முடிவெடுக்கிறதுல இவருக்கு இந்த நேரத்தில் இந்த பவுலர்கிட்ட கொடுக்கலாம், அது அவர்கிட்ட கொடுக்கலாம், டெத் ஓவர்ஸில் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்கிட்ட கொடுத்தா கண்டெயின் பண்ணலாம் அப்படின்ற முடிவெல்லாம் சரியாக எடுத்தாரே தவிர கேப்டனாக தனக்கு இருக்கிற பொறுப்பை வந்து கரெக்டாக முறையாக பயன்படுத்திக்கிட்டாரா, அதை வந்து முழுமையாக அவர் செயல்படுத்தினாரா அப்படின்னு கேட்டால் அது 0 தான். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவர் வந்து அடித்ததில் ஹையஸ்ட் ரன்னே வந்து அந்த 50 மட்டுமா தான் இருக்கும்.
மீதி எல்லாமே வந்து 20 தான் இருக்கும். கண்டிப்பா அதுலயும் ஃபைனல்ஸ்ல ரொம்ப சொதப்பி டக் அவுட் ஆனது வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடு. அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்லயும் சரி, இதுக்கு முந்தான மேட்ச்லயும் நம்ம வந்து கவனிச்சிருந்தோம்னா ஃபீல்டிங் வந்துட்டு இவங்க பவுலிங் பண்ணும் போது பும்ரா தான் டீம் பிளேயர்ஸ் கிட்ட ரவுண்ட் அப்ல நிற்கும் போது பேசுறதா இருக்கட்டும், என்ன மாதிரி மூவ்ஸ் பண்றதா இருக்கட்டும், யாரை பிளே பண்ண வைக்கணும்ன்ற ஒரு சில ஐடியாஸ் கொடுத்ததை பார்க்கும்போது ஆன்ஃபீல்டில் இவர் கேப்டனா இருந்தாரா இல்ல பிளேயர்ஸுக்கான கேப்டனா இருந்தாரான்ற ஒரு கேள்விக்குறி வரும்போது ஓவரால் இந்த பல பிளேயர்ஸோட சார்பில் இந்த கப்பை வின் பண்ணிட்டாங்க. பட் ஆஸ் அ கேப்டனா அவர் வின் பண்ணாரான்றதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கதான் செய்யுது. என்னதான் இருக்க செஞ்சாலும் ஹிஸ்டரியில சூரியகுமார் யாதவ் பேரை பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். டோனி, ரோஹித் சர்மா, அது பக்கத்துல சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா இடம் பிடிச்சிருப்பாரு, கண்டிப்பா இடத்த பிடிச்சிருக்கிறாரு. சோ இந்திய அணிக்கு இந்த இடத்துல நாங்க வந்து வாழ்த்துகள் தெரிவிக்கிறோம். நம்ம இதோட இந்த சீரீஸை முடிக்க போறதில்ல. இதுக்கடுத்து 28ஆம் தேதி, மார்ச் 28ஆம் தேதி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 2-3 வாரத்துல ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஐபிஎல்ஸ்ல ஒரு சில மித் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மேன்கட்னா என்ன, அந்த மாதிரி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நாங்க வருங்காலத்துல ஷார்ட்ஸாவும் அப்டேட் பண்றோம். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் வால்டர், தினேஷ், சுபாஷ். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.